ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எக்கே சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பவுலில் முட்டை உடச்சி ஊற்றிருக்கோங்க. நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். அதில் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் 1 கப்பு, கேப்சிகம் 1 கப்பு, ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அதோட 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சிருந்த முட்டையும் அதோட சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. சீஸை திருவி போட்டு நல்லா வேக விடுங்க. சீஸி எக் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.